கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான் என்று எழுதியிருக்கிறது. நாம் இந்த பண்டிகை நாட்களிலே இருக்கிறதுனால ஒரு முக்கியமான காரியத்தை உங்ககிட்ட நான் பேச விரும்புகிறேன். ஆவலோடு காத்திருங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. மரியாளுக்கு யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் மரியாள் கர்ப்பவதி ஆனாள் என்று கண்டு இந்த யோசேப்பு என்ன பண்ணுறாரு, நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறாரு போல, அதனால் ரகசியமாக இந்த மரியாளை தள்ளி விட்டுறலான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அந்த மரியாளுக்கு பெரிய ஒரு அவமானமாய் இந்த சூழ்நிலை காணப்படுகிறது. அதனால் அவளை எல்லாருமே அவமானப்படுத்துகிறாங்க. அதனால் நானும் அவளை எல்லாருக்கு முன்னாடியும் அவமானப்படுத்தினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி ரகசியமாக இவளை தள்ளி விட்டுறலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லவா? உங்கள் கரங்களை உயர்த்துங்க. உங்களுடைய அவமானங்கள் தான் உங்களுக்கு அடையாளமாகவும் வெகுமானமாகவும் மாறப்போகிறது. ஆமைன்னு சொல்லுங்களேன். இந்த மரியாளுக்கு ஒரு பெரிய அவமானம் தான் இது. ஆனால் அந்த அவமானத்துக்கு காத்திருந்த பலன் என்ன தெரியுமா? இயேசு அடையாளமாக அவளுடைய வயிற்றிலே பிறந்தார். வெகுமானமாக இயேசு அவளுடைய வயிற்றிலே பிறந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நான் கணவனால் அவமானப்பட்டு நிற்கிறேன், மனைவியால் அவமானப்பட்டு நிற்கிறேன், என் சொந்த பந்தங்களின் நடுவில் நான் அவமானப்பட்டு நிற்கிறேனே என்று நீ அழுது கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அவமானங்கள் அடையாளங்களாகவும் வெகுமானங்களாகவும் அற்புதமாகவும் மாறப்போகிறது. நிறைய பேர் அழுகிறதை என் ஆவியில் பார்க்கிறேன். என்னுடைய வேலையில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க பிரதர், என்னுடைய குடும்பத்தில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க பிரதர், என் ஊழியத்தில் என்னை அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்றியா? இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன்னுடைய அவமானங்களை அடையாளங்களாய் தேவன் மாற பண்ண போகிறார். இயேசு உன் வாழ்க்கையில கிரியை செய்யும் போது நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் அடையாளங்களாய் மாறப்போகிறது. இன்னைக்கு வாலிப மகளே, உன்னை குறித்து தப்பா பேசுறாங்களா? வாலிப தங்கச்சி, உன்னை குறித்து தப்பா பேசுறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அவமானங்கள் அடையாளங்களாய் மாறும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பிள்ளைகளுடைய அவமானங்கள் அடையாளங்களாய் மாறட்டும்னு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.